அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் 11ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. பொதுவாக இந்த வியாழக்கிழமை நாளில் நம்ம குபேரர் வழிபாடு செய்கிறது, குரு பகவான் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கு இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த நாளில் மாலை 4:26 மேலே ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியானது தொடங்குதுங்க. இது நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இவை தவிர இந்த நாளில் நமக்கு 520 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, அதே போல் 528 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, இவை தவிர உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 897 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இந்த நாளில் அமைஞ்சிருக்குது. இவை தவிர இந்த நாளில் நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு மதிய வீடியோவில் சொல்கிறேன். ஏற்கனவே இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் எப்படி வருதுங்கிறத இதுக்கு முந்தைய பதிவிலேயே நான் சொல்லிட்டேன். அதனால் டைரெக்டாக இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து மட்டும் நம்ம பார்த்துடலாம். நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் வரும்போது பணவசிய நேரம் குறித்து சொல்கிறது வழக்கம். இந்த பணவசிய நேரம் அப்படிங்கிறது சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இது மண் தத்துவத்தை குறிக்குது. இந்த மண் தத்துவம் அப்படிங்கிறது பெண்களை சார்ந்தது அப்படின்னே சொல்லலாம். வளர்பிறைக்கு தனியாகவும் தேய்பிறைக்கு தனியாகவும் இந்த பணவசிய நேரம் வரும். தினந்தோறுமே இந்த நேரம் 3 முறை 4 முறை, சில சமயம் 2 முறை இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்துட்டு இருக்கிறது தேய்பிறை நாட்கள். இதில் இந்த வியாழக்கிழமைக்கு உரிய பணவசிய நேரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இன்னைக்கு இருக்குதுங்க. இதில் நமக்கு ஏற்கனவே காலையில் ஒரு நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மதியம் 1:48 2:36 ஒரு பணவசிய நேரம் இருக்குது. இதனுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 48 நிமிஷம். அடுத்ததா இரவு 6:18 7 மணி வரைக்கும் இருக்குது. இதனுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 42 மினிட்ஸ், அதாவது 42 நிமிஷம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த 2 நேரத்துலையுமே தாராளமாக செய்யலாம். ஏன் இந்த 2 நேரத்தையும் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறதும் ரொம்ப முக்கியமான திதி தான். அதை தொடர்ந்து வர பஞ்சமி திதியும் முக்கியமானது தான். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நமக்கு வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே இந்த நாளில் ராகு காலம் தவிர்த்து மற்ற நேரத்தில் செய்யக்கூடிய கற்பூரவள்ளி இலை பரிகாரம் குறித்து காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். மொத்தம் நமக்கு 2 கற்பூரவள்ளி இலை கிடைச்சா போதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீக்கிடலாம். அதே போல் பணம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சேர மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் இனி தாராளமாக கையில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கற்பூரவள்ளி இலை 2 கிடச்சிச்சு அப்படின்னா அதில் நான் சொல்லியிருக்கிற அந்த 2 விதமான பரிகாரங்களையும் நீங்கள் செய்யுங்க. அற்புதமான பணவரவு ஏற்படுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறதும் பார்த்திங்கன்னா அற்புதமான பணவரவு பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்துலையாவது நீங்கள் இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஈஸியாக செய்கிற மாதிரி பரிகாரமாக தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் ஒன்று தேவைப்படுது. பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த 5 ரூபாய் காசை நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இந்த 5ங்கிற எண் பார்த்தீங்கன்னா குபேரருடைய அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடியது. அதே போல் பஞ்சமி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி. அதனால் இங்கே 5ங்கிற எண் பிரதானமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த காசை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அடுத்தது காசை நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும். காசை எனர்ஜைஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புதுசாக யாராவது இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இடது கையில் இந்த 5 ரூபா காசை வச்சு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு மெதுவாக நீங்கள் அதை அப்படியே ரப் பண்ணணும். அதாவது அந்த காசு விழுகாத மாதிரி மெதுவாக நீங்கள் இதை தேய்ச்சி கொடுக்கணும். இப்படி தேய்க்கும் போது நம்ம உள்ளங்கையும் பார்த்திங்கன்னா சூடாகும். அதே போல் நடுவில் இருக்கிற இந்த காசும் சூடாகும். அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய இடது கையில் இந்த
கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கர்மேட்டு பகுதியில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த காசில் 520 அப்படின்னு சொல்லி எழுதுங்க. நாம் இதுக்கு எந்த ஒரு பேனாவும் பென்சிலும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. குரு விரலாகிய நம்மளுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை தான் பயன்படுத்தி இந்த நம்பரை வந்து எழுத போகிறோம். 520 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். கவுண்ட் 520 ஆன், கவுண்ட் 520 ஆன், கவுண்ட் 520 ஆன். இது பார்த்திங்கன்னா மணி பிளாக்கேஜஸ், அதாவது பண வரவில் இருக்கிற தடைகளை நீக்கி பணம் வந்து 4 திசைகள்லேருந்து வருவதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணமே வந்து கைக்கு கிடைக்காம ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. யாராவது வாங்கிட்டு போயிட்டு தராமல் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா சேலரி வந்து பெண்டிங் இருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் தர மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளோட பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கும். இந்த மாதிரி வர வேண்டிய பணமே நமக்கு வந்து பிளாக்காக இருக்குது. அப்படிங்கும்போது அதையெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இந்த கவுண்ட் 520 ஆன் அப்படிங்கிறதுக்கு உண்டு. இது குறித்த நம்ம சேனலில் தான் முதன்முறையாக சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் இங்கே நான் சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம், நம்மளுடைய விருப்பம்தான். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் தான் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் அதில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம நம்பிக்கையோட நிறைவோடு வந்து இந்த பரிகாரத்தை பண்ணணுங்கும்போது நம்ம கவுண்டிங் வச்சுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இப்போ நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கே போதும்னு தோணும் இல்லையா, அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் உங்கள் கைக்கு கிடச்சிருச்சு, உங்களுக்கு தர வேண்டியவங்களாம் தந்துட்டாங்க, மேலும் மேலும் பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்துகிட்டே இருக்குது, சேர்ந்துட்டே இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். எப்போதுமே இந்த மாதிரி சுவிட்ச் வேர்ட் ஆகட்டும், ஏஞ்சல் நம்பர் ஆகட்டும், நம்ம சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அது நடந்துட்ட மாதிரி இமேஜின் பண்ணணும். அதன் பிறகு நீங்கள் இந்த காசை என்ன பண்ணணும்னா உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஏதாவது ஒரு பேப்பரில் நீங்கள் மடித்து வைக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த காசு ரொம்ப ரொம்ப எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கும். இது இந்த நாள் முழுக்கவாவது நம்ம கையில் வந்து இருக்கணும். அதனால் இன்றைக்கி முழுக்க நீங்கள் இதை செலவு பண்ணாத மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ துணியிலையோ மடித்து வச்சுக்கோங்க. நாளைக்கு வேணும்னா நீங்கள் இதை ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ கோவில் உண்டியல் போகிறதுக்கோ வந்து பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன கற்பூரவள்ளி இலை பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிருந்தாலும் இதையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.